சிந்துவை கொலை செய்யற நோக்கத்தோட மலையில இருந்து தள்ளி விட்டாங்கன்னு நிரூபணமாகிட்டா. என் வாழ்க்கையை பறிச்சு என் சந்தோஷத்தை பறிச்சு என்னை எப்படி துடிக்க நம்ம சேனலில் வந்து சொல்லியிருப்போம் காயத்ரி வந்து அந்த பால் குடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிவா அவங்க அம்மா தான் வந்து அந்த பால் குடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுது. ஸோ ஸ்னேகாவை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வைக்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா சிந்துக்கிட்ட வந்து சவால் விடுறாங்க. இது மாதிரி என் வாழ்க்கையும் பறித்து என் நிம்மதியும் தொலைச்சிட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸ்னேகா அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சிவா கிட்ட வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா அவங்க அப்பா வந்து ஸ்னேகாவை ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. உனக்கு இந்த நிலமை வந்திருக்கக்கூடாதுமா, என்னால் உன்னை வந்து இந்த நிலமையில பார்க்கவே முடியல. உன்னை எவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வெளியில் எடுப்பேன். ஆனால் வந்து அந்த சிவாவையும் சிந்துவும் நான் வந்து சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாவை பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம கோவத்தில் வந்து இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகாவும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவையும் சிந்துவும் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் வந்து போடுறாங்க. இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்து நம்ம சிவாவும் சிந்துவும் வந்து ஒன்று சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்கமிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.